தேசம் சந்திக்கவே. Priceless Pearls in Jesus Christ அப்படிங்கிற ப்ரோக்ராம்க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிஷனரி பத்தி பார்க்கறதா இருக்கோம். அவங்க பேரு டாக்டர் ஐடா ஸ்கடர். ஐடா ஸ்கடர் அவர்கள் அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து சிஎம்சி வெல்லூர் தான். சிஎம்சி வெல்லூர் வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, அதோடைய கல்லூரி மட்டும் இல்லை, அது ரெண்டுத்தையுமே ரொம்ப சிறந்து வழங்குது. இந்தியாவிலே டாப் காலேஜ் அண்ட் டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் டாப் 5ல இருக்கிற ஒரு காலேஜ் வந்து சிஎம்சி வெல்லூர். ஸோ இந்த சிஎம்சி வெல்லூருங்கிற காலேஜ்க்குரிய ஃபவுண்டர் தான் டாக்டர் ஐடா ஸ்கடர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஐடா ஸ்கடர் அவர்கள் வந்து தனியாக கெட்டின ஒரு பில்டிங் இல்லை, இல்லாட்டா தனியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஒரு பில்டிங் அல்ல. அது வந்து 3 ஜென்ரேஷன்ஸாக அவங்க தாத்தா காலத்துலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வாஞ்சையோட கெட்டின ஒரு பில்டிங் தான் சிஎம்சி வெல்லூர். ஸோ நம்ம முதல்ல ஐடா ஸ்கடர் அவர்கள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா டாக்டர் ஜான் ஸ்கடர் சீனியர் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ டாக்டர் ஜான் ஸ்கடர் சீனியர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாக்டர். நமக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், பட் யூஎஸ்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாக்டராக இருந்தாங்க 1811ஆம் ஆண்டுல. அவங்க அப்போதான் பிசிஷியன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு காலேஜ்லேருந்து அவங்க வெளியே வந்து அவங்களுடைய மெடிசன் ப்ராக்டிசஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு 25 வயது இருக்கும் போதே அவர் வந்து ஆல்மோஸ்ட் $2000 அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதாவது அவர் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்திலேயே. ஸோ அப்பவுமே அவருக்கு வந்து திருமணமாகி ஒரு குழந்தை இருந்துச்சு. ரொம்ப ஒரு சஃபிஸ்டிகேட்டடான, ரொம்ப ஒரு ஹாப்பியான, சொல்லப்போனால் ரொம்ப ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலிலேருந்தே அவர் வந்தாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட அவருடைய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே செட்டில்டாக இருந்துச்சு. ஸோ நியூயார்க் நகரம் வந்து ரொம்ப ஒரு அப்படி எல்லாருமே இருக்கிற ஒரு நகரம் கிடையாது, அது வந்து பணக்கார ஆட்கள் இருக்கிற ஒரு நகரம் கூட. ஸோ நியூயார்க் நகரத்தில் அவர் நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு குடும்பத்தோட இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து ஒரு பேஷண்ட்டை விசிட் பண்ண போகும்போது அங்கே ஒரு டேபிளில் வந்து ஒரு மேகசின் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த மேகசினை பார்க்கும்போது அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஊரில் நிறைய நாடுகளில் வந்து சிறு பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவர்ட்டினாலும் சாப்பிட சாப்பாடு இல்லாமையும் நிறைய நோய்களாலையும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நம்ம சபை வந்து முன்னாடி வந்து நிறைய செய்யணும், நம்மளுடைய கிறிஸ்தவ சபைகள் வந்து இதுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மேகசின்ல எழுதியிருந்தாங்க. இதை வாசிச்ச ஜான் ஸ்கடர் உடனே யோசிக்கிறாரு, ஏன் இது யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை பத்தி மேகசின் மட்டும் தான் வந்திருக்கு, இதை பத்தி யாருமே எதுக்கு இந்த நாடுகளுக்கு போய் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. உடனே தான் அவருக்கு வந்து ஒரு தாட் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, யார் செய்யறாங்களோ இல்லையோ நம்ம ஏன் இன்னும் செய்யாம இருக்கோம், நம்ம வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து முதல்ல ஒரு தாட் வருது. உடனே அதே இடத்துல அவர் வந்து தலை குனிஞ்சு ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசின ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீ வந்து மருத்துவம் மூலமா மக்களுக்குரிய உடல் ரீதியா அவங்களுக்கு வந்து குணமாக்கு, அப்படி போகும்போது சுவிசேஷத்தை சொல்லு. ஸோ வந்து சுவிசேஷம் மூலமா நான் அவர்களுடைய சோல், அவருடைய ஆத்மாவை நான் வந்து ஆதாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஸோ இந்த செய்தி கேட்ட உடனே ஜான் ஸ்கடர் அவர்கள் வந்து உடனே வீட்டில் போய் அவருடைய ஒய்ஃப் ஹாரியட் அவர்களை மீட் பண்ணி, அவர்களுடைய 2 வயது குழந்தை மரியாவும் இருந்தா. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனமானாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு நோக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவருடைய ஒய்ஃப் வந்து ஓகே கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க எங்க போனாலும் நாங்க அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க. இப்படி அவங்க சொன்ன உடனே அவங்க வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு உடனே புறப்படுறாங்க. இண்டஸ் அப்படிங்கிற ஒரு போட்ல ஏறி அவர் 26 வயது இருக்கும் போது இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஸோ 4 மாசம் டிராவல் கழிச்சு அவர் ஃபைனலி கால்கட்டால போய் ரீச் ஆகுறாரு. ரீச் ஆனோடனே இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து போறது இல்லாட்டா யூஎஸ்க்கு போறது இப்போ நமக்கு ரொம்ப சுலபமான விஷயம் ஆயிடுச்சு. பட் அந்த காலத்துல இது இவ்வளோ ஒரு ஈஸியான வேலை இல்லை. இப்போ ஜான் ஸ்கடர் மாதிரி நம்ம வந்து ஒரு கப்பலில் பிரயாணம் செஞ்சுதான் நம்ம போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அப்படியே போகும்போது நமக்கு வந்து எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால இந்தியா எப்படிப்பட்ட ஒரு தேசம், அதுக்கு எங்க இருக்கு, எவ்வளவு தூரம், இல்லாட்டா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, என்ன மொழி பேசுறாங்க, இல்லாட்டா அவங்க கல்ச்சர் என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ அவர் போகும்போது இந்தியா அப்படின்னா என்னன்னு கூட அவர் தெரியாம, இந்தியாவில வந்து ஏதோ நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒண்ணு மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சுது. ஆனாலும் அவர் தைரியமா இந்தியாவுக்கு போனாரு. சொல்ல போனா ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உடனே ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்க. அதே மாதிரி ஜான் ஸ்கடர் அவர்களும் மறு சொல் எதுவுமே சொல்லாம உடனே அந்த நம்ம இந்தியாவுக்கு அவர் வந்தாரு. இப்படி அவர் வந்தோடனே இந்தியா பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது, இங்க இருக்கிற கல்ச்சர், இங்க இருக்கிற எந்த ஒரு பிராக்டிசஸ் எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ வந்த உடனே அவர் கால்கட்டாக்கு வந்து ரீச் பண்ண உடனே வில்லியம் கேரி அப்படின்ற ஒரு மிஷனரி ஆல்ரெடி இந்தியாவில் இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி அவங்க சுவிசேஷம் செஞ்சுட்டு இருந்தனால
ஜான் ஸ்கடர் உடனே வில்லியம் கேரி அவர்களை மீட் பண்ணி இந்தியா பத்தி என்ன, இங்க உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து இந்தியா பத்தின நியூஸ் வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து 3 நாள்லயே அவருடைய 2 வயது குழந்தையான மரியா வந்து மரித்து போறாங்க. ஸோ டிசென்ட்ரி வந்துருச்சுனால அந்த குழந்தையால தாங்க முடியாம அந்த குழந்தை வந்து மரித்து போகுது. ஸோ ஆனாலும் அவர் வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு உடனே அவர் வந்து சிலோனுக்கு கிளம்புறாரு. சிலோன் கிளம்பி அங்க வந்து குட்டியா ஒரு டிஸ்பென்சரி, பெரிய அளவால அவரால் செய்ய முடியாதனால சின்னதா நிறைய டிஸ்பென்சரிஸ் அண்ட் மெடிசன்ஸ் அதெல்லாம் அவர் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் வந்து திரும்பியும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாலையும் அவர் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கால இருந்து அடுத்தது இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இந்திய மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மோஸ்ட்லி அவருடைய ஊழியம் வந்து சவுத் இந்தியால தான் இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில், கர்நாடகால அந்த மாதிரி ரீஜன்ஸ்ல தான் மோஸ்ட்லி அவருடைய ஊழியம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அவர் உடனே திரும்ப இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னும் கொஞ்சம் ஸ்கூல்ஸ், இன்னும் கொஞ்சம் சர்ச்சஸ், இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ்லாம் அவர் உருவாக்கி அங்கே வந்து மக்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ்லாம் மேக் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் கூட உருவாக்குறாரு. ஸோ அந்த காலத்துல பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு காரியம் அல்ல. அந்த காலத்துல அவங்க அச்சாணி வச்சு அவங்க வந்து இலைகள்ல தான் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா பிரஸ் மூலமாவும் அவர் வந்து நிறைய நியூஸ் போனாதான் நிறைய மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையும் ஒன்று உருவாக்கி அதுல தமிழ் மொழியிலேயே அவர் நிறைய மேகசின்ஸ், நிறைய பேம்ப்ளெட்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய நோட்டீசஸ், நிறைய ட்ராக்ஸ் கூட அவர் ஆண்டவர் பத்தி சொல்றதுக்காக பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமா அவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்படி இருந்த ஜான் ஸ்கடர் சீனியர் அவரை வந்து ஆண்டவர் நிறைய விதத்துல பிளஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு வந்து நிறைய கஷ்டம் வந்துச்சு. அவர் சிலோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் 2 குழந்தைகள் ஆக்சுவலி பிறந்துச்சு. ஆனா 2 பேருமே மரித்து போனாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு. அதனால ஆண்டவர் அவருக்கு 9 குழந்தைகள் கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. அதுல வந்து 7 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் ஆண்டவர் வந்து அவர் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாம 16 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் அவர் தத்தெடுத்து கூட வளர்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் அவளுக்கு இருந்துச்சு. அதுல முக்கியமா சொல்லணும் என்னன்னா, இந்த 9 பிள்ளைகளும் மெடிசன் படிச்சுட்டு திரும்ப இந்தியாக்கே அவங்க மிஷினரி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி அவருடைய பையன் பேரு தான் ஜான் ஸ்கடர் ஜூனியர். ஸோ ஜான் ஸ்கடர் சீனியருக்குரிய பையன் ஜான் ஸ்கடர் ஜூனியர். ஸோ ஜூனியர் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி யூஎஸ்ல போய் மெடிசன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திரும்பியும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தினாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான் ஸ்கடர் ஜூனியர் அவர்கள் வந்து சோஃபியா அப்படின்ற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து அவர்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. அதுல முக்கியமா ஒரு குழந்தை தான் நம்ம பார்க்க போற ஐடா ஸ்கடர் அவர்கள். ஸோ ஐடா ஸ்கடர் அவர்கள் வந்து அவர்கள் மட்டும் தனியா இல்லை, ஐடா ஸ்கடர் அவர்களுடைய ஃபாதரான ஜான் ஸ்கடர் ஜூனியர் அண்ட் அவங்களுடைய தாத்தாவான ஜான் ஸ்கடர் சீனியர் 3 பேரும் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சது தான் இந்த தமிழ்நாட்டில். அதுக்குரிய பிரதிபலனா தான் இப்போ சிஎம்சி வெள்ளூர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஐடா ஸ்கடர் அவர்கள் பத்தின பின்னணி பத்தி பார்க்கலாம். ஸோ ஐடா ஸ்கடர் அவர்கள் வந்து 1870ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இவங்க பிறந்தாங்க. சொல்ல போனா இவங்க பிறந்ததே இந்தியால ராணிப்பேட்டில் தான் இவங்க பிறந்தாங்க. எல்லாருமே இவங்க வந்து யூஎஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி இவங்க அடிக்கடி வந்து இவர் ஒரு அமெரிக்கன் லேடி வந்து நம்மளை மதமாற்ற ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இவங்க இந்தியால ராணிப்பேட்டில் தான் பிறந்தாங்க. ஸோ இவங்க இந்தியால பிறந்து ஒரு 5 வருடமா இந்தியால தான் இருந்தாங்க. இந்தியால வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பஞ்சம் வந்து வந்தது. ஸோ அந்த பஞ்சம் வந்து முடியறதுக்கு 5 வருஷம் ஆச்சாம். 1875ஆம் ஆண்டு தான் அந்த பஞ்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு. அது வரைக்கும் ஐடா ஸ்கடர் அவர்கள் வந்து இந்தியால தான் இருந்தாங்க. அந்த பஞ்சம் இருக்கும் போது கூட ஐடா ஸ்கடர் அவர்கள் இந்தியால தான் இருந்தாங்க. அந்த பஞ்சம் முடியவும் 5 வருடம் கழிச்சு அவங்க 5 வயதா இருக்கும் போது தனியா யூஎஸ்க்கு போறாங்க. யூஎஸ்க்கு போய் அங்க போய் அவங்க ஸ்கூலிங்லாம் படிச்சுட்டு, இந்தியால வந்து அப்போ நிறைய எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாதனால அவங்க யூஎஸ்க்கு போய் அவங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு முடிச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரை திறந்து வாசிச்சு பார்த்தா சோஃபியா அப்படின்ற ஐடா ஸ்கடர் அவர்களுடைய அம்மா வந்து உடல்நிலை குறைவா இருக்காங்க, அதனால என்னனாலும் ஆகலாம், அதனால ஐடா நீ வந்து உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அப்பா வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ உடனே ஐடா ஸ்கடர் அவர்கள் வந்து வீட்டுக்கு போக உடனே பரப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களாம், ஐடா ஸ்கடர் பார்த்து அவங்க சொன்னாங்களாம், நீ உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாருமே இந்தியாவில மிஷினரியா தான் இருந்தாங்க, நீனும் இப்போ இந்தியாவுக்கு போற, நீனும் இந்தியாவுக்கு மிஷினரியாவே போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த போது ஐடா ஸ்கடர் அவர்கள் சொன்னாங்களாம், இந்தியாவுக்கு மட்டும் நான் திரும்பி போவே மாட்டேன், எனக்கு வந்து இந்தியா பிடிக்கவே பிடிக்காது,
என்னது இவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சு இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷினரி செஞ்சு இவ்வளோ தியாகமாக இருந்த ஐடாஸ்கர் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்போ எப்படி இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டினாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அது தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம ப்ரைஸ்லெஸ் பர்சன் நீங்களும் டியூன் பண்ணுங்கள். அடுத்த பாகத்தில் ஐடாஸ்கர் அவர்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்து எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம்.